அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒர்க் வித் ஏஐ அண்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. இது அல்கோடோ பார்ட் 3 பேசிக் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்ட் 3ல பேசிக் அல்கோடோ பேசிக்கெலாம் பார்க்குறோம். இப்போ வந்து இதில் என்னன்னா, இப்போ ஒரு கில்லர் ஆப்ஜெக்ட் எப்படி உருவாக்குதுன்னு பார்க்குறோம். கில்லர் ஆப்ஜெக்ட் எப்படி உருவாக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இது மாற என்ன கில்லர் ஆப்ஜெக்ட், இது கில்லர் ஆப்ஜெக்ட். சரி, இப்போ இது கில்லர் ஆப்ஜெக்டா அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பண்றோம். அப்பியரன்ஸ் அதுல எதுவும் இல்லை. மெட்டீரியல்ல போய் கில்லர் அப்படின்னு கொடுக்குறோம். கில்லர்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் காணாம போயிடுச்சு. சரி, திரும்ப மாற வைக்கிறோம். இது பண்றோம். திரும்பவும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துக்கு இருக்குது. இது என்ன பண்றோம், மெட்டீரியல் போறோம். மெட்டீரியல் போனோடனே நான் கில்லர் கொடுக்குறோம். கில்லர் கொடுத்துட்டோம். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பாருங்க. கில்லர் கொடுத்துட்டு செலக்ஷன் இதில் ஃபாலோ அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இதையும் கொடுத்துட்டோம். கிராவிட்டி டைரக்ஷன் ஃபாலோஸ் ஓரியன்டேஷன் இதெல்லாம் இது ரெண்டையும் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணலாம், கிளிக் பண்றோம். இப்போ என்ன ஆகுது, பாருங்க அப்படியே போயிட்டே இருக்குது. பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது. இது ஃபாலோஸ் கொடுக்குங்காட்டி என்ன ஆகுது, அப்படியே ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்குது. இது கில்லர் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, திரும்பவும் வந்துருச்சு. திரும்பவும் வந்தாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இதை வந்து கில்லர் ஆப்ஜெக்ட் இல்லாத போறாங்க. இது கில்லர் ஆப்ஜெக்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும். இப்போ கிரவுண்டு செலக்ட் பண்றோம். கிரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல்ல போய் இம்மார்டல் தரோம். இம்மார்டல் தந்துட்டோம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் ஆகல. இம்மார்டல் தந்தங்காட்டி என்ன ஆகல, ஒன்றும் ஆகல. அப்போ கில்லர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், இம்மார்டல் தந்தா கில்லர் ஆப்ஜெக்ட் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இது கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கறக்கு நாம் என்ன பண்றோம், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இது பண்றோம். ரோல் பண்ண வந்துட்டா இப்போ இதை மூவ் பண்றோம். கில்லர் ஆப்ஜெக்ட் மூவ் பண்றோம். இதாயிருச்சு வரும் தானே. இப்போ அடுத்தது இதை வந்து ஒரு இந்த ஆப்ஜெக்ட் இந்த சர்க்கிள நிறைய இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிக்ஸ். சரி, வெலாசிட்டி மெட்டீரியல் அட்ராக்ஷன் அதிகமாக பண்றோம். அட்ராக்ஷன் கில்லர். இப்போ என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். அப்படியே மூவ் ஆச்சுன்னு தெரியும். அது அங்க போயிடுச்சு. இம்மார்டல் இது என்ன, இம்மார்டல் கொடுக்கல அதனால. சரி, இதை திரும்பவும் வர வைக்கிறோம். திரும்பவும் இதுக்கு மெட்டீரியல் இம்மார்டல் இருக்குது, ஆனாலும் இதாயிடுச்சு. சரி, பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம். இது எதுவுமே ஆகல. இப்போ இது மாதிரி கொடுக்குறோம். அன்டூ பண்ணிடும். இப்போ நாம் என்ன பண்றோம், நியூ பேக்ரவுண்டு, நியூ ஸ்கிரீன் பேக்ரவுண்டு ஓப்பன் பண்ணலாம். நியூ பேக்ரவுண்டு ஓப்பன் பண்ணிடுறோம். நியூ சீனு ஓப்பன் பண்றோம். டிஃபால்ட் சீன் இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேட் பண்ணிடும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேட் பண்றோம். அது இப்போ ஓகே. இப்போ மூவ் ஆகுதான்னு பார்க்குறோம்.
ரைட்டா நான் மூவ் ஆகிட்டு இருக்குது. திரும்ப அதே பொசிஷன் கொண்டாரா. அதை வேண்ட இதை மூவ் பண்ற மேல இதை மூவ் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்றோம், நம்ம கில்லர் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். கில்லர் மெட்டீரியல் போய் கில்லர் அப்படின்னு கொடுத்துறோம். சரி, இதை வந்து இம்மார்டல் கொடுக்குறோம். மெட்டீரியல் போய் இம்மார்டல் அப்படின்னு கொடுத்துட்டோம். இம்மார்டல் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகும் பார்க்கலாம். எதுவும் ஆகல. சரி, இப்போ அடுத்தது இன்னொரு ஆப்ஜெக்ட் டிரா பண்றோம். அப்ப என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பக்கத்தில் வந்தோடனே மறைஞ்சிருச்சு. இது பக்கத்தில் வந்தோடனே என்ன ஆயிருது, மறைஞ்சிருச்சு. இது கில்லர் ஆப்ஜெக்ட். இப்போ அதே மாதிரி இதை மேலே கொண்டாந்துறோம். இன்னொரு ஆப்ஜெக்ட் டிரா பண்றோம். இதுக்கு வந்து நாம என்ன பண்றோம், திரும்பவும் இம்மார்டல் அப்படின்னு கொடுக்குறோம். மெட்டீரியல் போய் இம்மார்டல் அப்படின்னு கொடுக்குறோம். என்ன ஆகுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ல இம்மார்டல் தான் இருக்குது. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் ஆகல. இது ஜூம் ஜூம் இது எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இது எப்படி இது பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்க. வேற ஏதாச்சும் இது பண்ணணும்னா செலக்ஷன் இது மாதிரி ஜூம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு. கண்ட்ரோல் இது மாதிரி வந்துருச்சு. ஓகே, டிஃபால்ட் வியூல கொண்டாந்துட்டோம். ஜூம் பண்றதுன்னா என்ன, இந்த இடத்துக்கு ஜூம் டு ஸ்கிரீன் இந்த ஜூம் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. திரும்பவும் ஜூம் டு டிஃபால்ட் வியூ. அப்ப டிஃபால்ட் வியூக்கு வந்துருச்சு. இது மாதிரி வரும். இப்போ வந்து இதுல ஆன்டி கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆன்டி கிராவிட்டி எப்படி உருவாக்குறது அப்படின்னு. இது மாதிரி இருக்குது. இதோட கில்லர் ஆப்ஜெக்ட்ல எடுத்து விட்டுலாம். இது நான் மெட்டீரியல் போய் கில்லர் எடுத்து விட்டுறோம். இதுக்குமே இம்மார்டல் எடுத்து விட்டுறோம். மெட்டீரியல் போய் என்ன பண்ணுறோம், இம்மார்டல் எடுத்து விட்டுறோம். இது தேவையில்லை. மெட்டீரியல் போய் இம்மார்டல் எடுத்து விட்டுறோம். இது பழையபடி வந்துருச்சான்னு பார்க்கலாம். பழையபடி இது வந்துருச்சு கரெக்டாக. சரி, திரும்பவும் அதே பொசிஷன் கொண்டு போகிறோம். செலக்ஷன் ஃபாலோ, அதுவும் இதையுமே ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கலாம். செலக்ஷன் போய் ஃபாலோ, கிராவிட்டி டைரக்ஷன் ஃபாலோ அதையும் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நாம் கொடுக்குறோம். அது எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்க. ஜூம் இது எந்த சைடு போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இது ஒரு டைரக்ஷன் போயிட்டு இருக்குது. அது எந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்குதுன்னு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிராவிட்டி இருக்குங்காட்டி அது வந்து அது ஃபாலோ பண்ணல. கிராவிட்டி டைரக்ஷனை பத்தி நாம என்ன பண்றோம்,
இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இது ஆகுது டிஃபால்ட் வியூ. சரி, திரும்பவும் அன்டூ பண்ணுறோம். அன்டூ கொண்டாந்துட்டோம். அன்டூ கொண்டாந்துட்டோம். நாம் என்ன பண்ணுறோம், செலெக்ஷனில் போய் இப்போ திரும்பவும் டிஃபால்ட் ஸ்க்ரீனு இது என்ன பண்ணுறோம், புதுசாக இது செலெக்ஷனில் போய் ஃபாலோ கிராவிட்டி டைரக்ஷன் ரெண்டையுமே இதுக்கும் கொடுக்குறோம். இதுக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ஃபாலோ கிராவிட்டி டைரக்ஷன் என்ன ஆகுது, இப்போ ரெண்டுமே சுத்த ஆரம்பிக்குது. இப்போ இது என்ன ஆகும் பார்க்கலாம். இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, ஜூம் டூ. இது வந்து பறந்துக்கிட்டு இருக்குது, ஜூம் டூ. இது எப்படி போகுதுன்னு இப்போ பார்க்குறோம். ஜூம் இது பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் பழையபடி கொண்டாடுறோம். பழையபடி கொண்டாந்துடலாம். இது மாதிரி நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், தேவையானது நம்மளுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். இப்போ இதாக இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். செலெக்ஷனில் எதுவும் இல்லை. இப்போ சாதாரண வச்சுன்னா இது மாதிரி நடக்குது. இது வந்து கிராவிட்டி இருக்கிறது. ஓகே, கிராவிட்டி இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஆன்டி கிராவிட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ டிஃபால்ட் இப்போ அது வந்து என்ன ஆகுது, ஆன்டி கிராவிட்டி. ஆன்டி கிராவிட்டியில் என்ன நடக்குது, இதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஆன்டி கிராவிட்டி ரூம் கொண்டாடலாம். ஆன்டி கிராவிட்டி ரூம் கொண்டாந்து நம்ம அதை பார்க்கலாம் இருங்க. ஆன்டி கிராவிட்டி ரூம் வந்துருக்குது. சார் சீனில் போய் நம்ம இது கிளிக் பண்ணி இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு மை சீன் அப்படின்னு வருது. அதில் கிளிக் பண்ணால் ஆன்டி கிராவிட்டி ரூம் வருது. ஆன்டி கிராவிட்டி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 4 walls have repulsive attraction keeping the poor guy float இதாக இருக்குது. சரி, இப்போ இது பாருங்க, இது என்ன நடக்குது பாருங்க, இது எப்படி இதாக இருக்குது. இது ஆன்டி கிராவிட்டி. இது இப்போ 4 walls வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் ஆகிற மாதிரி இது என்ன இருக்குதுன்னு பாருங்க. சரி, இப்போ நாம் அதில் என்ன பண்ணோம்னா ஒரு பால் மாதிரி வரைகிறோம். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது, ஃப்ளோட் ஆகுது, மிதக்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ இது என்ன ஆயிருக்குதுன்னு பாருங்க. ஃப்ளோட் ஆகி மிதக்க ஆரம்பிக்குது. மிதக்கிற மாதிரி நாம செய்யலாம். இப்போ இதை டெலீட் பண்ணாலுமே டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதற்கு வந்து நம்ம கில்லிங் பவர் கொடுக்கலாம். மெட்டீரியல் போய் கீழே போயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு, கில்லிங் பவர் கொடுக்க கீழே போயிடுச்சு. இதை திரும்பவும் கொண்டாடுறோம்.
இது நாம் என்ன பண்ணுறோம், இங்கே மெட்டீரியல் போய் இம்மார்டல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கில்லிங் பவர் கொடுக்கறதுக்கு மெட்டீரியல் கில்லர். இது மாதிரி சரி. இப்போ ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் போய் அதுக்கு என்ன பண்ணுறோம், கில்லர் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தனித்தனியாக கூட வரல, பாடி எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இம்மார்டல் கொடுத்தாட்டி கீழே போயிடுச்சு. ஓகே, இம்மார்டல் நம்ம கொடுக்குறோம். இந்த இது மெட்டீரியல் கொடுத்துட்டோம். இப்போ அதே கில்லிங்காக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறோம். மெட்டீரியல் கில்லர் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கில்லிங் பண்ணிக்கிட்டே வருது. இப்போ இதை பார்த்தா தெரியும் இது எப்படி இருக்குதுன்னு. எப்படி வரிசையாக கில்லிங் பண்ணிக்கிட்டே வருது. இது கில்லர், இது மாதிரி இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்தது, இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வருகிறோம் நம்ம, இதில் போகிற ஆப்ஜெக்ட் எல்லாம் கில்லிங் பண்ணிடு. இப்போ இதில் ஒரு வாட்டர் லிக்விஃபை இது ஒன்று வாட்டராக மாறிடும். சரி, வாட்டர் எப்படி இருக்குது, ஆன்டி கிராவிட்டி ரூமில் எப்படி வாட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது கில்லர் ஆப்ஜெக்ட் கூட. இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இங்கே தூக்கி வச்சுட்டோம். இப்போ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இங்கே எல்லாத்தையுமே நான் அந்த கில்லர் ஆப்ஜெக்ட்டு வாட்டர் எல்லாமே முழுங்கிருது. இப்போ கில்லர் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருது, வாட்டர் எல்லாம் முழுங்கிருது. இம்மார்டல் ரூம்ல சாரி கில்லரிங் ஆப்ஜெக்ட் கொடுத்தா. இப்போ நாம என்ன பண்றோம், இதுக்கு வந்து மெட்டீரியல் போய் ஹீலியம் மார்க் கொடுக்குறோம். மேலே போகுது. இப்போ டென்சிட்டி அதிகரிக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எதுவும் இதாகல, எப்படி போகுதுங்க. டென்சிட்டி அதிகரிச்சுன்னா கீழே வந்துடுது. டென்சிட்டி அதிகரிச்சுன்னா என்ன ஆயிருது, கீழே வந்துடுது அப்படின்னு பார்க்குறோம். கிராவிட்டி ஆன்டி கிராவிட்டி தான் இருக்குது. ஆன்டி கிராவிட்டி ரூம்ல என்ன ஆகுது, டென்சிட்டி அதிகரிச்சுன்னா ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது. இப்போ மெட்டீரியல்ல மாசா குறைக்கிறோம். அப்ப என்ன ஆகும், மாசை குறைக்கும் போது டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். மாஸ் குறையும் போது டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது. அப்ப போக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன, ஜீரோ கொண்டாடும். ஃப்ரிக்ஷன் ஜீரோ. இப்போ அதை வந்து கோல்டு அது பண்றோம். இப்போ கோல்டு ஆயிடுச்சா, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹீலியமா இருக்குங்காட்டி இதாயிடுச்சு, அப்படியே இதாயிடுது. டென்சிட்டி காரணத்தால் அது டென்சிட்டி வந்து நாம் என்ன பண்றோம், மெட்டீரியல் போய் டென்சிட்டி அதிகரிச்சு டென்சிட்டியே இது பண்றோம். டென்சிட்டி குறைச்சிட்டா அதை மேலே உணவாயிரும். மேலே போனதை திரும்ப இப்போ எப்படி மேலே வர ஆன்டி கிராவிட்டிக்கு எதிராக என்ன ஆயிடலாம், மேலே கொண்டு போகலாம். அந்த பவுன்ஸ் மாதிரி வர மாட்டேங்குது. இது மாதிரி ஆயிட்டு இருக்குது. இப்போ மெட்டீரியல் போய் என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கில்லர் எடுத்து விட்டுறோம். சரி, இப்போ அடுத்தது இன்னொரு ஆப்ஜெக்ட் வருகிறோம். அது எப்படி பவுன்ஸ் ஆகிட்டு பாருங்க. இது மாற மூவ் ஆகிட்டு இருக்குது.
இது மாதிரி நல்லா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த ஆன்டி கிராவிட்டி ரூமை அல்கோடோவில் பயன்படுத்தலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.